ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மாயா டூ. எனிவேஸ், ஹோப் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் த எபிசோட்ஸ் பிகாஸ் இப்போ தான் கொஞ்சம் அந்த த்ரில்லிங் எபிசோட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ ஹோப் எல்லோரும் என்ன தான் சஸ்பென்ஸாக இருக்கும், என்ன தான் யார் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த லேடி யார் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதோட லாஸ்ட் எபிசோடு வந்துடும். ஸோ யாராக இருக்கலாம் அந்த லேடி அப்படின்னது நீங்கள் யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தட் இவங்க தான் நான் திங்க் பண்ணுறேன் இந்த பர்சன்னு இப்படி எப்படின்ட்டு. ஓகேவா? பார்க்கலாம் எத்தனை மெம்பர்ஸ்க்கு என்னோடய வேவ் லென்த்து செட் ஆகுதுன்னது நான் ஒரு தடவை செக் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இஃப் யூ டால் நீங்கள் அது என்னோடய வேவ் லென்த்துக்கு செட் ஆகிட்டிங்கன்னா அப்போது நீங்களும் என் மாதிரி சூப்பர் ஜீனியஸ்ன்னு தான் நினைப்பேன். Anyways, okay, so hope everybody are liking and இன்னும் என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு லாஸ்ட் எபிசோட் போட்டுருவேன். அண்டு ஒரு 2 days or 3 days கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஐ வில் ஸ்டார்ட் அ நியூ ஸ்டோரி. ஓகே, இந்த தடவை கொஞ்சம் லவ் ஸ்டோரியாக ஸ்டார்ட் பண்ணலாம். யாரோ ஃபாத்திமாவா யாரோ கேட்டாங்க, மேம் மாயாவுக்கும் மஞ்சுவுக்கும் நடுவில் சொன்ன ரொமான்ஸ் வைங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரிஸ்னால் ரொமான்ஸ்னது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் மோரோவர் அன்வான்டாக ரொமான்ஸ் வைக்கணும்னு வைக்கிற ஆள் நான் கிடையாது. அண்ட் பட் நெக்ஸ்ட் ஸ்டோரி நீங்கள் கேட்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன். ரொமான்டிக்னால் டூ மச்சாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு ரொமான்ஸுன்னது தெரியும் இல்லை, எப்படி ஒரு சின்ன ஸ்மைல் பார்த்தாலும் ரொமான்டிக்காக ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் கொடுத்தாலும் அதுவும் ரொமான்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி ஓகே, கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக போகலாம் நெக்ஸ்ட் ஸ்டோரி. இது கொஞ்சம் சஸ்பென்ஸாக போகுது இல்லையா? Okay, then let us get into the story. ஐயோ, too much பேசிட்டேன். Okay, previous episode we have seen that மாயா அண்ட் மஞ்சு வந்து ஸ்லோவாக அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் மாயா வந்து சிசி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வெரி சீக்ரெட்டாக யாருக்கும் சொல்லாமல். பிகாஸ் யாராவதுக்கு சொன்னோன்னா இது எங்கேயோ போய் சேருது, இல்லை இது நம்மளே க்ராக் பண்ணலாம், ஐ மீன் சால்வ் பண்ணலாம் இந்த கேஸை. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் ரிவீல் பண்ணலாம், மற்றபடி ரிமைனிங் எவ்ரி திங் கொஞ்சம் சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாயா வித் த ஹெல்ப் ஆஃப் மஞ்சு. ஓகே, ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ அது இப்போ பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாயா மஞ்சு கிட்ட அந்த சிசி ஃபுட்டேஜ் எல்லாமே காமிப்பாங்க. அப்போது மாயா வந்து அவங்களுக்கும் ஒன்றும் புரியாது, இந்த லேடி யார் தான் இருப்பாங்க, நம்ம எப்பவும் இந்த மாதிரி லேடியை எங்கேயும் பார்க்கலையே, யார் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு 5-10 minutes அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. பட் எங்கேயும் அவங்களால கெஸ்ஸு கூட பண்ண முடியல, மஞ்சுவாலையும் மாயாவாலையும். சரி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மாயா வந்து, சரி நீ ஒரு வீட்டுக்கு போனல்ல, அந்த வீட்டுக்கு நாளைக்கு நம்ம ஒரு தடவை போய் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை செக் பண்ணலாம், அந்த வீடு எப்படியோ பூட்டி தானே இருக்குது. ஸோ ஒரு தடவை யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அந்த வீட்டில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க மஞ்சு கிட்ட. ஷியோர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தூங்கிடுவாங்க அந்த நைட்டுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மஞ்சு வந்து கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டாக்டரோட கால்
அந்த டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் சிசி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தடவை கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பட் இவங்க என்ன கால் பண்ணலை. ஸோ அது அவங்க மைண்டுக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக அவங்க ரூம்குள்ளே போய், மாயா நீ அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா, அவங்க சிசி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் உன்னை கால் பண்ண சொன்னாங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் ஆமாம் இல்லை நானும் மறந்துட்டேன், தேங்க்யூ வெரி மச், சரி நான் இப்போ கால் பண்ணுறேன், மேபி இப்போ அவங்க வீட்டுக்கு கூட வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ நைட் இல்லை அப்படின்ட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு குட் ஈவினிங் டாக்டர் அப்படின்னதும், சொல்லுங்கள் மேம் அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்லுவாங்க. சொன்னதும் சாரி டாக்டர், ஆக்சுவலாக நேற்றுக்கு நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு தோணுச்சு தட் அந்த பர்சனோட லைஃப் த்ரெட்டில் இருக்குது. ஸோ அந்த பர்சனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இந்த இதில் நாங்கள் நீங்கள் கால் பண்ண சொல்ல விஷயம் நான் மறந்துட்டேன். பட் எவ்வளோ நான் அது பண்ணாலும் என்னால் அந்த பர்சனை காப்பாற்ற முடியல, ஹீ இஸ் நோ மோர் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அந்த டாக்டர் கொடுப்பாங்க மாயா. கொடுத்ததுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படின்னதும், ஆமாம் சார், சரி நீங்கள் ஏதோ எனக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க மாயா. கேட்டதும் இல்லை இது மொபைலில் பேசுகிற விஷயம் இல்லை மேடம், நான் நேரடியாக வர்றேன், வந்தப்போ பேசிக்கலாம் அப்படின்வாங்க. சரி நீங்கள் எப்போ வர்றீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க மாயா. கேட்டதும் நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன், ஆல்ரெடி நான் இந்தியாவுக்கு தான் கிளம்புனேன், எனக்கு ஒரு 2 சர்ஜரி கேசஸ் இருக்குது, ஸோ அதுக்கு தான் வரேன், நாளைக்கு நான் வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் இம்மீடியட்டாக வந்து என்னை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரிங்க சார், கண்டிப்பாக நீங்கள் லேண்ட் ஆனதும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் வில்லா வரத்துக்குள்ளே நாங்களும் வில்லாவுக்கு வந்துடுவோம், டைம் சேவ் ஆகும் அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே மேம், நான் லேண்ட் ஆனதும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க அந்த டாக்டர். சரின்னு மஞ்சு அண்டு மாயா வந்து நைட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன தான் இருக்குது அந்த வீட்டில் பார்க்கணும் அப்படின்ட்டு, ஐ மீன் இன்னும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. சரின்னு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீதா மஞ்சு கிட்ட வந்து வாடி போகலாம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்வாங்க. இல்லடி, எனக்கு மாயா கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போ, நான் ஜாயின் ஆயிடுவேன், ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்ட்டு மஞ்சு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா, சரி அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோவிந்த் வருவாங்க. கோவிந்த் கூட கீதா ஆஃபீஸ்க்காக கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாயா அண்ட் மஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த வீடு என்னென்னா ரொம்ப ஓல்டாக இருக்கும். அந்த இருக்கும் வீடு எல்லாமே, பட் அந்த வீடு பக்கமாக யாரும் பார்க்கக்கூட மாட்டாங்க, எப்பவும் அந்த வீடு பூட்டிட்டு தான் இருக்கும். சரின்னு அவங்க ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா ஒன்று இந்த லாக்கை ஒடிக்கணும். ஸோ ஒடிச்சிட்டோன்னா இந்த வீடு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யாரோ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க போகிறாங்கன்னது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அது தெரியாமல் இருக்கணுன்னா நம்ம இன்னொரு வழியாக பார்த்துக்கணும், உள்ளே போகிறதுக்கு எப்படி போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, மாயா அண்ட் மஞ்சு. சரி ஏதோ ஒரு வழி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பேக்யார்டு போவாங்க. பேக்யார்ட் போனால் அந்த சேம் விண்டோ மட்டும்தான் கொஞ்சோண்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எப்படியாவது இந்த விண்டோ மூலமாக தான் நம்ம உள்ளே போகணும். பட் நம்ம உள்ளே போயிட்டு வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ்பெஷலி இப்போ இந்த வீடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது அப்படின்ட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக க்ளவுசஸ் எல்லாம் போடுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எந்த ப்ரூஃபும் விடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த விண்டோ வந்து கிரில் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த இருந்து உள்ளே போனோன்னா இருந்து நம்மளால் உள்ளே போக முடியாது, அந்த கிரில்லை ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ மாயா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்டே இருக்கிற ஒரு 2 rupees காயினை எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே லூஸ் பண்ணுவாங்க. விண்டோவோட அந்த கிரில்லோட ஸ்க்ரூஸு எல்லாமே லூஸ் பண்ணதும் அந்த கிரில்லு வந்துடும் வெளியே. ஸோ அது ஸ்லோவாக எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு
2 பேரும் உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா ஆக்சுவலாக மாயா என்ன பார்த்தாங்கன்னது நான் இது லாஸ்ட்டில் தான் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ உள்ளே போய் பார்ப்பாங்க. அங்கே எஸ், அவங்க நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட் பை நவ். எஸ், அந்த லேடின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லேடி யூஸ் பண்ணுற அந்த சாரீஸு, ப்ளவுஸு, மாஸ்க்கு, அப்புறம் என்னது க்ளவுஸஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. சரி, எவிடன்ஸ்க்காக அங்கே இருக்கிற மாஸ்க் ஒன்று, அண்ட் அங்கங்கே ஹேர் ஃபால் இருக்கும், அந்த ஹேரு எல்லாமே எடுத்து எவிடன்ஸாக எடுத்துகிட்டு அதை பாக்கெட்டில் வச்சுருவாங்க மாயா. வச்சுக்கிட்டு எல்லாமே அப்படியே எல்லா ட்ராயர்ஸு ரேக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு, நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஃபோட்டோ கிடைக்கும், எஸ்பெஷலி ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். சரி, அந்த எல்லாமே மாயா அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த க்ரில்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமாக வெளியே வந்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க, கிளம்பி வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் மஞ்சுவை ஆஃபீஸில் விட்டுட்டு இவங்க மட்டும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோரென்சிக் லேப்க்கு போயிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இதில் யாரோட டிஎன்ஏ இருக்குன்னது எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் மட்டும் நான் மட்டும்தான் கேட்பேன், எனக்கு மட்டும்தான் கொடுங்க. மற்றபடி நீங்கள் யார் கேட்டாலும் இந்த எவிடன்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஃபோரென்சிக் லேபில் கொடுத்துட்டு மாயா கூட அவங்க ஸ்டேஷனுக்காக கிளம்பிடுவாங்க. கோவிந்த் கேட்பாங்க, அவங்களுக்கு டவுட் வரும், என்ன மேம் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, ஜென்ரலாக நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரமாட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அலிபாய் கூட அதுதான் கேட்பாங்க. கேட்டதும் ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா, ஸோ ஒன்றும் இல்லை, கமிஷனர் சார் வர சொல்லியிருந்தாங்க, ஸோ அங்கே போய் இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பற்றி பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த நைட் வீட்டுக்கு வந்துடுவாங்க மாயா. வந்ததுக்கப்புறம் மாயா அண்ட் மஞ்சு உட்காந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த எவிடன்ஸ் எஸ்பெஷலி அந்த லேடியோட ஃபோட்டோ இருக்குது, நார்மல் ஃபோட்டோவே இருக்குது வித்தவுட் மாஸ்க். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. மஞ்சு இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்தேன் மாயா, பட் எங்கே பார்த்தேன்னு தான் எனக்கு வரவே மாட்டேங்குது மைண்டுக்கு அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க மஞ்சு. மாயா பரவாயில்ல, நீ திங்க் பண்ணு, நோ ப்ராப்ளம், உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காத, உடம்பு கெட்டுக்காத, ஏதோ ஒரு க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கும் கூட, ஓகேவா? நாங்கள் இவ்வளோ கிட்டையாக வந்துட்டோம் இல்லையா, ஸோ இன்னொரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இருக்கோம் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண. அண்ட் மோரோவர் நாளைக்கு டாக்டர் கூட வர்றான் இல்லையா, ஸோ மேக்ஸிமம் நமக்கு இதோட எல்லா எவிடன்ஸும் கிடச்சிரும், ஸோ நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு அப்படின்ட்டு அவங்கள 2 பேரும் தூங்கிடுவாங்க அந்த நைட்டு. சாரி, நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock அந்த மாதிரி டைமில் நம்ம டாக்டர் கால் பண்ணுவாங்க மாயாவுக்கு. கால் பண்ணிவிட்டு, மேம் நான் இப்போ தான் லேண்ட் ஆகிறேன், இன்னும் ஏர்போர்ட்டுக்கு வெளியே கூட வரல, நீங்களும் வில்லாக்கு வந்துடுங்க, நானும் இம்மீடியட்டாக கேப் புக் பண்ணிவிட்டு வில்லாக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் ஷியோர் சார், நாங்கள் 1.5 hour அங்கே இருக்கோம் அப்படின்னதும், நான் 1 hour ரீச் ஆயிடுவேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு இவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு இம்மீடியட்டாக கிளம்பிடுவாங்க மாயா அண்ட் மஞ்சு. அண்டு அந்த டாக்டர் கூட அந்த வில்லாக்கு வந்துடுவாங்க ஆன் டைம். ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க உட்காந்து சோஃபா மேலே. சடன்னாக ஒரு பர்சன் அந்த டாக்டர் மேலே அட்டாக் பண்ணுவாங்க. பண்ணதும் அந்த டாக்டர் ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட தப்பிச்சுக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மூலமாக அந்த டாக்டரை ரோப் என்ன சொல்லுவீங்க, ரோப்பை வச்சு ஒரு சேர் மேலே
உட்கார வச்சுட்டு காலு கையெல்லாம் அந்த ரோப்பை வச்சு கட்டுருவாங்க. கட்டிட்டு அந்த வாயில் வந்து எல்லாம் க்ளோத்ஸ் வச்சுருவாங்க பேசாமல் இருக்கிறதுக்கு. வச்சுட்டு அவங்கள யூனோ மர்டர் பண்ணுறதுக்கு தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே மாயா அண்ட் மஞ்சுவோட கார் சத்தம் கேட்பாங்க. கேட்டதும் ஓ ஷிட் அப்படின்ட்டு அங்கேருந்து அதுவும் மாயா பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து பேக் டோர் வழியாக ஓடி போயிட்டே இருப்பாங்க அந்த பர்சன். அது மாயா கவனிச்சுப்பாங்க. சம்படி யாரோ ஓடுறாங்க இங்கே, ஐயோ டாக்டர் ஏதாவது சுச்சுவேஷனில் இருக்காங்களோ, மஞ்சு நீ போய் அந்த டாக்டரை பாரு, நான் அந்த பர்சனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு மாயா வந்து அந்த பர்சன் பின்னாடியே ஓடிட்டே இருப்பாங்க. பட் ரொம்ப லேட்டாச்சு மாயா அவங்கள பார்த்து அவங்க பின்னாடி ஓடுறதுக்கு. பிகாஸ் வில்லா பின்னாடி ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் அது வெரி திக் ஃபாரஸ்ட் வேறு. ஸோ எங்கே போனாங்கன்னது அவங்களுக்கு தெரியல. ஐயோ மிஸ் ஆயிட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் மாயா வில்லாவுக்கு திரும்பி வருவாங்க. வந்து பார்த்தா டாக்டர் எல்லாம் டை பண்ணிகிட்டு இருப்பாங்க, மஞ்சு வந்து அதெல்லாம் அன்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து மாயா அண்ட் மஞ்சு வந்து யார் சார் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, அவங்க தான் சார்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க தான்னா யார் சார் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி குடிங்க அப்படின்ட்டு மஞ்சு ஃபாஸ்ட்டாக கிச்சனுக்குள்ளே போய் ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் குடிங்க சார் அப்படின்ட்டு வாட்டர் கொடுப்பாங்க அந்த டாக்டருக்கு. கொடுத்ததும் அந்த டாக்டர் அந்த தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், இப்போ சொல்லுங்கள் சார் என்ன ஆச்சு அப்படின்னதும் அப்போது டாக்டர் கேட்பாங்க ஃபஸ்ட்டு, நான் உங்களுக்கு என் ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்தியா வர்றேன்ட்டு, மற்றபடி யாருக்கும் நான் வர்றேன்னு தெரியாது. பட் அந்த பர்சனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்பாங்க மாயாவை அந்த டாக்டர். கேட்டதும் மாயா கொஞ்சம் நேரம் ஒரு 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 1-2 மினிட்ஸ் திங்க் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் வரும். என்னென்னா, நம்ம யாரோ ஃபாலோ பண்ணல, நம்ம ஃபோனை யாரோ டேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்போ தான் புரியும். இமீடியட்டாக அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணிவிட்டு கேட்பாங்க, நான் இப்படி மாயா பேசுகிறேன் ஐபிஎஸ், என்னோடய மொபைலில் ஏதாவது ட்ராப்பாக இருக்கா அப்படின்ட்டு. அவங்க செக் பண்ணிவிட்டு, ஆமாம் மேம் உங்கள் மொபைலில் யாரோ ஒருத்தர் ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஷிட், இப்படி தெரிஞ்சிருக்கும் சார் அவங்களுக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி ஓகே, இட்ஸ் ஓகே, பட் நான் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நான் தனியாக இங்கே இருந்தேன்னா எனக்கு சேஃப்டி கிடையாது சார் மேம். ஸோ எனக்கு ஏதாவது சேஃப்டி இருக்கணும் அப்படின்னதும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார், நான் உங்களை வெரி செக்யூர்ட் பிளேஸில் வச்சுருவேன். பட் நீங்கள் ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா, அது சொல்லுங்கள் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே இருக்கிற ஃபியூ எவிடென்சஸ் எல்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க டாக்டர். காமிச்சதும் மாயா அண்ட் மஞ்சு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு ஒருத்தர் பார்ப்பாங்க. வாட், இவங்களா அப்படின்ட்டு. ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொன்னதும், ஓகே ஃபைன் நான் பார்த்துக்குறேன் இனிமே அப்படின்ட்டு டாக்டரை ஒரு சேஃப் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து. ஸோ அப்படி என்ன தான் மஞ்சுவும் மாயாவும் பார்த்தாங்க, எப்படி தான் இந்த கேஸை மாயா கிராக் பண்ண போகிறாங்கன்னது, சால்வ் பண்ண போகிறாங்கன்னது பார்த்துக்கலாம். ஓகே தென் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.